வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ராகு கேது மிகுந்த ஒரு மன அழுத்தத்தையும் தேவையில்லாத பயங்களையும் உருவாக்கி இருக்கிறார். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நீங்கள் தான் காரணம் என்று நீங்க கணக்கு போட்டு கொண்டிருப்பீங்க. ஆனா நீங்களும் காரணம்தான். இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது கொடுக்கக்கூடிய பாதிப்புகள், அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள், இதனை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இனிமே நம்ம எப்படி இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இந்த ராகு கேதுவால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. ஆனா அதை வெளியில உங்களால சொல்ல முடியாது. உங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. மன அழுத்தமா இருக்கட்டும், பயங்களாக இருக்கட்டும், பயத்தை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி இருக்கும். நீங்க எதையும் சாதாரணமாக பார்க்க முடியாத ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, ஏதாவது மனசு நோகும்படி சில விஷயங்கள் நடந்தாலும் அதனையும் நீங்கள் உடனே ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு உங்களுக்குள்ள சில பிரச்சனைகளையும் சில விஷயங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அதன்படி இருக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஒரு சிறிய விஷயத்தையும் பெரிதாக நினைத்து பயப்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நபராக நிச்சயமாக இருப்பீங்க. இந்த ஒரு பயந்தாங்க வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அது மிகவும் ஆழமாக வளர்ந்திருக்கும். ஆனா அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அது வேரூன்றி மரம் முளைத்தது போல நிச்சயமாக இருக்கும். வெளியில் நீங்கள் எப்பொழுதும் தெரியாத மாதிரி காட்டிக்கொள்வீர்கள். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ளேயும் பயம் என்பது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வெளியில் நம்ம காட்டினோம் அப்படின்னா நம்மளை பலவீனமாக எண்ணி விடுவார்கள் என்று யாரிடமும் நீங்கள் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் வைத்துக் கொள்வீங்க. எதிர்காலம் பற்றிய கவலை உங்களுக்குள் அதிகரித்ததற்கும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். அது உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சில விஷயங்களாகவும் நிச்சயமாக இருக்கும். நாளை என்ன ஆகும், நான் எடுக்கும் முடிவு எப்படி சரியாக இருக்குமா என்று இந்த ஒரு கேள்விகள் தொடர்ந்து உங்களுடைய மனதை குழப்பத்திற்குள் வைத்துக் கொண்டே இருக்கும். உங்களுடைய முடிவுகளை உங்களால சரியாக எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா என்று தெரியாம உங்களுக்குள்ள திணறிய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இந்த கவலைகள் வெறும் சிந்தனைகளாக மட்டும் இல்லாமல் உங்களுடைய தினசரி வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேது வளர்த்து விட்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளினால் தேவையில்லாத பிரச்சனைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த மாதிரியான மனக்கவலைகள் தாங்க பல விதமான பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, எந்த வழியில பிரச்சனைகளை தீர்த்தா நன்மைகள் நடக்கும் என்று உங்களுக்கே தெரியாம போராடிய நாட்கள் கூட இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தூக்கம் சரியாக இல்லாமல் போனது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இரவில் கூட உங்களுடைய மனம் அமைதியாக இருக்காமல் இரவில் கூட உங்களுடைய மனம் அமைதியாக இருக்காது. தொடர்ந்து எதையாவது ஒண்ண யோசித்து கொண்டே தாங்க இருக்கும். யோசித்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவது, என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படின்னு இரவு நேரங்களில் கூட நீங்க தூக்கம் இல்லாம யோசித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளை கூட இந்த ராகு கேது உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். இதனால உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும், மனதில் சோர்வு என இந்த இரண்டுமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க எதையும் தெளிவாக யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகுவீங்க. சிறிய விஷயத்திற்கு கூட அதிகமா பதட்டப்படவும் ஆரம்பிப்பீங்க. இப்பொழுது வரைக்கும் நீங்க அப்படித்தான் இருக்கவும் செய்வீங்க. இது உங்களுடைய மனநிலையை மிகவும் பாதித்த ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயமாக இருந்திருக்கும். மறைமுகமான எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. அது இன்னொரு ஒரு உண்மையான ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். அவங்க நேரடியா உங்களை எதிர்க்க மாட்டாங்க. ஆனா உங்கள் கூட அவங்க பேசக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் உங்களை நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள். ஆனா உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு பின்னால் இருந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனா உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. உங்க கூடவே இருந்து கூடவே இருக்கக்கூடிய நபர்களுக்குடன் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்றி விடுவது, தேவையில்லாத செயல்களுக்குள் உங்களை ஈடுபடுத்தி விடுவது போன்ற செயல்களில் எல்லாம் ஈடுபடுத்தி உங்களுடைய முன்னேற்றத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சில நபர்கள் சுற்றி கொண்டு இருப்பாங்க. அந்த ஒரு நபர்கள் யார் என்பதை நீங்க பார்த்து அதற்கப்புறம் அவங்களிடம் எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்க இருந்து கொள்ளுங்க. அது உங்களுடைய வாய்ப்புகளை இனிமே தடுக்காம இருக்கும். உங்களுடைய வாய்ப்புகளை தடுக்கணும் தான் அவங்க இந்த மாதிரி செயல்களை பண்றாங்க. அதனால நீங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள்ங்கிறது நடக்கும். உங்களுடைய பெயரை கெடுக்கவும் முயற்சிகள் நிச்சயமாக நடந்திருக்கும். இதனால நீங்க உழைத்த அளவுக்கு பலன் கூட உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் கூட போயிருக்கும். நீங்க அதிகமாக உழைத்தாலும் அதனுடைய பலன் யாருக்கோ சென்றிருக்கக்கூடிய உணர்வுகள் கூட நிச்சயமாக உருவாகியிருக்கும். இது உங்களுக்கு மன வருத்தத்தையும் நம்பிக்கை குறைவையும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். மனதிற்குள்ளேயும் இருந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். இந்த ராகு கேது சில ரகசியமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்திருக்கும். அதை வெளியில் வரக்கூடாது என்ற ஒரு பயத்தையும் உங்களுடைய மன அழுத்தத்திற்குள் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். யாரிடமும் முழுமையா பகிர முடியாத ஒரு நிலை கூட உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதனால நீங்க தனிமையில சிக்கிய ஒரு உணர்வை நிச்சயமாக அடைந்திருப்பீங்க.
அதே ஒரு நேரத்துல ஆன்மீக சிந்தனை உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்திருக்கும். நீங்க கடவுள், விதி, வாழ்க்கையில உண்மை பற்றியமான அதிகமாக நீங்க யோசிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு ஆன்மீக தேடலிலும் ஒரு குழப்பம் நிச்சயமா இருந்திருக்கும். எந்த வழி சரி என்று புரியாமல் நடந்த வாழ்க்கை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதனால நீங்க எதையுமே சரியா செய்ய முடியாம அதிகமா யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்க இருந்திருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேதுவால் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அதுவும் வரக்கூடிய இந்த 4 நாட்களுக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பம் என்பது உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்தில் இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களுடைய உள்ளத்திற்குள் இருக்கக்கூடிய பயத்தை மெதுவாக தைரியமாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு சில விஷயங்கள்ல பயந்து கொண்டிருந்தீங்களோ அந்த பயந்த விஷயங்களில் எல்லாம் இனிமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு மாற்றங்கள் வேண்டுமோ அந்த ஒரு மாற்றங்களையும் உங்களுக்குள்ள உருவாகவும் வைப்பாங்க. இந்த ஒரு காலத்துல இந்த ராகு கேது உங்களுடைய உள்ளத்தில் இருந்த பயத்தை மெதுவாக தைரியமாக மாற்றி நீங்க முன்பு இருந்த பயந்த விஷயங்களையே இப்போது உங்களுக்கு நேராக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. இனிமே பயப்படாம எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க மாறி விடுவீங்க. மன அழுத்தம் உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். மன அமைதியும் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இதனால என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் கொடுக்குங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் அன்று ஒரே ஒரு எளிய வழிபாடை மட்டும் நீங்க செய்ய வேண்டும். நாகராஜர் அல்லது குலதெய்வத்திற்கு பால் அபிஷேகம் நீங்க செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அந்த ராகு கேதுவினால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் வராது. போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்க இந்த ஒரு அபிஷேகத்தை பண்ணுவது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஏற்படாம இருக்கும். எனவே குலதெய்வத்துக்கோ இல்லை அப்படின்னா நாகராஜர் கோவிலுக்கோ நீங்க சென்று பால் அபிஷேகம் மட்டும் செய்து விடுங்க. இல்லை அப்படின்னா கோவிலில் ஒரே ஒரு எண்ணெய் விளக்க மட்டும் ஏற்றுவது இன்னும் ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த ராகு கேதுவின் பாதிப்பை இது குறைத்து உங்களுடைய மனதில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும். அதனால இதை எப்படியாவது பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமா மாறவும் செய்யுங்க. உங்களுடைய மறைமுக எதிரிகள் இனி வெளிப்படையாக தோல்வி அடைய ஆரம்பிப்பாங்க. மறைமுக எதிரிகள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே தோல்வி அடைவாங்க. அவங்க செய்த செயல்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருந்த எல்லா விதமான விஷயங்களும் இனிமே வெளியே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே தேடிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய பெயர் இந்த ஒரு நேரத்துல சுத்தமா மாறிவிடும். எவ்வளவு கெட்ட நபராக நீங்கள் இருந்தாலும் இனிமே ஒரு நல்ல ஒரு நபராகவும் பேரும் புகழும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் வாய்ப்புகளும் மீண்டும் உங்களிடம் திரும்ப கிடைத்துவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு சரியான பலன் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்த உழைப்பை யாரும் பறிக்க முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய ஒரு பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும். பணம், வருமானம் மற்றும் முன்னேற்றம் கிடைப்பதற்கான நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தவும் செய்வாங்க. குடும்ப உறவுகளும் தெளிவாக நல்லபடியாக மாற ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது நிச்சயமா பிறக்கும். முன்பு இருந்து கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். புரிதலும் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். இதனால என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியா நிச்சயமாக கிடைக்கவும் செய்யுங்க. ரகசியமான விஷயங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ள இனிமே பயமாக இருக்காது. அது உங்களுக்குள்ள எவ்வளவு பதட்டத்தை கொடுத்திருந்தாலும் இனிமே பயம், பதட்டம் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலமாக மாறவும் செய்யுங்க. நீங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறனை இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீங்க. தாமதமான வேலைகள் கூட இப்போது வேகமாக முடியவும் செய்யும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வேலை வாய்ப்பு திடீரென்று உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிலுவையில் இருந்த பணமானது திரும்ப உங்களை தேடி வரவும் செய்யும். தள்ளி போன ஒரு முக்கியமான திட்டங்கள் கூட வெற்றிகரமாக உங்கள் பக்கம் வந்து முடிந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அதுவும் ராகு கேது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ அது அனைத்தையும் இந்த 4 நாட்களுக்குள் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுப்பாருங்க. இனி இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில தடையாக இல்லாமல் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு மனிதராக மாற ஆரம்பிப்பார். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றத்தான் என்கிற ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக மட்டும்தான் ராகு கேது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே இருந்தாருங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது இல்லாம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் செய்வாங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய
புதிய நிலைக்கு நிச்சயமாக கொண்டு போகும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு புதிய ஒரு ஆரம்பமாக இருக்கும். பயத்திலிருந்து தைரியத்திற்கும், குழப்பத்திலிருந்து தெளிவுக்கும், சோதனையிலிருந்து சாதனைக்கும் செல்லக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.